உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன். நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை. உன் வலி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுவேன். கவலை கொள்ளாதே. அப்பா, என் வாழ்வில் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் பலமுறை கேட்டாய். அந்த அதிர்ஷ்ட காத்து இப்போது உன்னிடம் வீசப்போகிறது. உன் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான அறிகுறி சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் நடப்பதை நீ காண்பாய். அதன் பிறகு உன் வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மையை உண்டாக்கி தருவேன். கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் முன்னேற்றம் என்பது இனி நடக்கும். எவ்வளவு நல்லது செய்தாலும் சிலர் தேவையில்லாமல் உன்னிடம் வம்பு வளர்க்க முயல்கிறார்கள். அதை விழிப்புணர்வோடு இருந்து நீ தவிர்க்க முயற்சி செய். உன் கடமைகளை நீ சரியாக செய்து வருகிறாய். அதை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அதற்கான பலன்கள் நீ பெற தயாராக இரு. என் அன்பு பிள்ளையே, உன் கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்து வா. யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கிறாய் என்று எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, இது இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற மன குழப்பத்தை விடு. நேர்மறையாக சிந்தி, அனைத்தும் நல்லதே நடக்கும். உன் மனதில் இருக்கும் ஒரு விஷயத்தை நீ யாரிடம் பகிர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களிடம் பகிர முடியாமல் தவிக்கிறாய். இதனை உனக்குள்ளே சுமக்க முடியாமல் தவிக்கிறாய். என்னிடம் நீ பகிராவிட்டாலும் அந்த துக்கத்தை நான் அறிவேன். இன்னும் சில தினங்கள் இது சரியாக அதற்கான வாய்ப்பினை உருவாக்கி தருவேன். மேலும் மேலும் அதனை சுமக்காமல் நீ மகிழ்ச்சியாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு பிள்ளையே, கவலையோடு படுத்திருக்கிறாய் என்றால் அந்த கவலை என் பெயரில் கரைந்துவிடும். ஓம் சரவண பவா என்று நீ மூச்சுடன் ஓதிக்கொண்டே இரு. நான் உன்னை தூக்கத்திலேயே சுழற்றி அழைத்து செல்வேன். நீ தூங்காத இரவெல்லாம் நான் விழித்து உன்னை காப்பேன். உனக்கு தூக்கம் வரவில்லை என்றால் கவலை வேண்டாம். நீ என் கண்ணுக்குள் ஓய்வெடுக்கலாம். ஓம் முருகா, ஓம் சரவண பவ என்று கூறி கண்ணுறங்கு. உன் வாழ்வில் அற்புதம் நடந்த நேரம் வந்துவிட்டது. உன் அப்பன் முருகன் உனக்கு என்ன செய்தான் என கேட்போருக்கு நீ பதில் கூறும் காலம் வந்துவிட்டது. உன்னை தயார்படுத்திக்கொள். இனி உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்கள் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும்.